கேப்டன் மில்லர் இந்த படம் அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷனில் ஜான் 12 2024 அதாவது இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னென்னா, ஒரு கிராமத்து மக்கள், அந்த கிராமத்துடைய ஜமீன்தார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க எல்லார் வாழ்க்கையிலுமே தொடர்பு படுற கேப்டன் மில்லர் யார், அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோடைய கதை. படம் ஆரம்பிக்கும் போதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சு, முக்கியமாக தனுஷோட இன்ட்ரோ சீனு தான் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. இவருடைய முந்தைய படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சாப்டராக போகும். அதே மாதிரி தான் இந்த படமும் சாப்டராகவே மூவ் ஆகும். படத்தில் சவுண்ட் டிசைன், ஆர்ட் ஒர்க், முக்கியமாக ஸ்டண்ட் சீன்ஸ் ஒன்றும் பயங்கரமாக இருந்துச்சு. படத்தோடைய இன்டர்வெல்ல ஒரு சேஸ் சீன் ஒன்று வரும். அப்போது ட்ரோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு கோயில் சீன் ஒன்று வரும். அதை தொடர்ந்து கிளைமேக்ஸ். இது எல்லாமே உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாக வயலன்ஸ் அதிகமாக இருந்தால் அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நேரம் சண்டை போடுறீங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்கன்ற அளவுக்கு அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இந்த படத்தில் வரும். கேஜிஎஃப்ஏ மிஞ்சுற அளவுக்கு அத்தனை புல்லட்ஸை வச்சு சுட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அடுத்தடுத்த சீன் இதுதான் நடக்கும்ன்றதை நம்ம கெஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கதையும் போகும். இந்த படம் முழுக்க அங்கங்கே கொஞ்சம் மெதுவாக போகும். அது ஒரு சிலருக்கு லேகாக படம். அதே மாதிரி இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் ஆக்ஷன் படங்கள் தான் தொடர்ந்து பார்ப்பீங்க. நீங்கள் தனுஷோடைய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஓகேவான படமாக இருக்கும்.